கருப்பு கட்டழகி என் வீட்டு வேலைக்காரி உடன் ஒரு நாள் -1. Hey friends, என் பெயர் ரஹீம். wire to 36. சென்னையில் வசிக்கிறேன். இந்த கதை எனக்கும் என் வீடு வேலைக்காரிக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியது. படித்து அடித்து மகிழவும். கதை பிடித்து இருந்தால் எனக்கு கமெண்டிலோ அல்லது என் இமெயில் இல்லையோ என்னை தொடர்பு கொள்ளவும். வாங்க கதைக்குள்ள போகலாம். என் வீட்டில் நான் என மனைவி மற்றும் மகன் என 3 பேரு மட்டுமே. எங்கள் வீட்டில் உதவிக்காக என் மனைவி ஒரு வேலைக்காரி வைத்து இருக்கிறாள். அவள் பெயர் வாசுகி, வயது 27. கருப்பு கட்டழகி. நான் அவளை ஒருபோதும் தவறான எண்ணத்தோடு பார்த்தது இல்லை. இருந்தாலும் அப்படி நான் பார்க்கும் நாள் வரும் என்று நான் என் கனவில் கூட நினைத்தது இல்லை. அதுவும் என் மனைவி வீட்டில் இருக்கும் போதே அவளை என்று நினைத்ததே இல்லை. ஒரு நாள் காலை நான் வீட்டில் என் ஆபீஸ் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போது வாசுகி பாத்ரூமில் துணி துவைத்து கொண்டு இருந்தாள். அப்போது திடீரென ஒரு அலறல் சத்தம் கேட்டது. நானும் என்னவென்று சென்று பார்த்தேன். அங்கே வாசுகி சோப்பு வழுக்கி கீழே விழுந்து கிடந்தாள். அவளை அப்போது நான் தொட்டு தூக்கினேன். எங்கிருந்தோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவளை மெதுவாக தூக்கினேன். அதற்குள் என் மனைவியும் வர இருவர் மெதுவாக தூக்கி நிறுத்தினோம். தொட்டு கொண்டு இருப்பதை பார்த்து முறைத்தாள். நானும் புரிந்து கொண்டு கைகளை எடுத்தேன். அவளுக்கு காலில் நல்ல அடி. உடனே ஹாஸ்பிடல் குட்டி சென்று கட்டினோம். லேசான அடி தான், பயப்பட தேவை இல்லை என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். நாங்களும் அவளுக்கு 2 நாள் லீவும் செலவுக்கு பணமும் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டோம். 2 நாட்கள் கழித்து வாசுகி வேலைக்கு வந்தாள். அப்போது என் மனைவி பக்கத்தில் வெளியே சென்று இருந்தாள். அப்போது அவளிடம் பேச ஆரம்பித்தேன். என்ன வாசுகி, கால் எப்படி இருக்கு என்று கேட்டேன். அவள் நீங்களே பாருங்க என்று சொல்லி காலை தூக்கி உட்கார்ந்திருக்கும் என் மீது வைத்து காட்டினாள். நானும் நாள் தான் இருக்கு உன் கால் என்று சொல்ல போதே என் மனைவி வரு சத்தம் கேட்க அவள் டக்கென காலை எடுத்து அவள் வேலையை பார்க்க சென்றாள். எனக்கு அவளை காட்டியது மனதில் ஏதோ செய்தது. அவள் எப்படி செய்தாள் என்று யோசிக்கும் போதே வாசுகி கையில் எனக்கு காபி உடன் பக்கத்தில் நின்று கொண்டு இருந்தாள். நான் எட்டி பார்த்தேன். உள்ளே கா அம்மா உள்ள தலை வலிக்குது நூ படுத்து இருக்காங்க என்று என்னை புரிந்து கொண்டவளாக சொன்னாள். ஓ ஓ அப்படியா என்று சொல்லி கொண்டே காபி வாங்கினேன். நெளிந்தாள். வாசுகி என்று உள்ளே இருந்த குரல். இதோ வரேன் என்று உள்ளே சென்று உடனே கிச்சன் சென்றள். நானும் என் மனைவி படுத்து தான் இருக்காளா என்பதை உறுதி செய்து விட்டு கிச்சனுக்குள்ள சென்றேன். அங்கே என் மனைவிக்காக வாசுகி சூடு தண்ணி வைத்து கொண்டு இருந்தாள். என்ன செய்ற வாசுகி என்று கேட்டேன். அதற்கு அவள் சிரித்து கொண்டே சூடு தண்ணி கேட்டாங்க அதான் என்று சொன்னாள். அதற்குள் சூடு தண்ணி ரெடி ஆகிவிட அதை நான் கொண்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி என் மனைவிடம் சென்று கொடுத்தேன். அவள் வாங்கி கொண்டு வாசுகி என்ன பண்ற என்று கேட்டாள். இல்ல, அவ சமைக்க ஆரம்பிச்சுட்டா, அதன் நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லி முடித்து ரூம் கதவை சாதி நேராக கிச்சனுக்கு வந்ததென என்னை அவளோடு எதிர்பார்த்தவளாய், என்ன சார் இங்க நிக்குறீங்க, கம்ப்யூட்டர்ல வேலை இல்லையா என்று கேட்டாள். நானும் இருக்கு என்றுன். ஐயோ விடுங்க சார், அம்மா வந்துட போறாங்க என்று சொன்னாள். அவ வர மாட்டா, நல்ல டிரேட் படுத்து இருக்க என்று சொல்லினேன். ஐயோ விடுங்க சார், வந்துட போறாங்க என்று போராடினால் நானும் டக்கென விட்டுவிட்டேன். அவள் ஏண்டா என்ன விட்ட என்பது போல என்னை பார்த்தாள். ஐயோ சார், சத்தம் இல்லாம எனக்கு பயமா இருக்கு என்று மெதுவாக சொன்னாள். நான் நேராக அவளை சைகை காட்டி எங்கள் ரூமிற்கு அழைத்து சென்றேன். புரியாமல் அவளும் பின் தொடர்ந்தாள். நான் என் மனைவியிடம் வீடு பியுள்ள ஒட்டடைய இருக்கு, வாசுகியை கிளீன் பண்ண சொல்லு என்று சொன்னேன். மனைவி சமையல் தடவை ஆயிடும், இப்போ வேண்டாம் என்று சொன்னாள். நான் அதெல்லாம் ஆகாது, ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும்னு சொல்லி நான் வேணும், நான் நின்னு எங்க அடிக்கணும் சொல்றேன் என்று சொல்லி வெளியே வந்து கதவை லேசாக சாத்தி என் மனைவி கண்ணனுக்கு நான் மட்டும் தெரியறமன்றி நின்று கொண்டு அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் வெறும் வாயால்.
ஆனால் அவளை என் முன்னால் வர சொல்லி சைகை காட்டினேன் வண்டல். அவள் பயமாயிருக்கு வெளிய வர போறாங்க என்று சைகை காட்டினாள். நானும் அவ வர மாட்ட என்று சொல்லினேன். அப்போது என்னங்க முடிஞ்சதா என்று குரல் கேட்டது. நாங்கள் இருவரும் சிரிப்பை அடக்கிக் கொண்டே இதோ ஒரு 5 மினிட் முடிஞ்சிடும் என்று சொல்லி சைகை செய்தேன். புரிந்து கொண்டவள் வேகமா ஆரம்பித்தாள். என்னங்க முடிஞ்சதா? என் மனைவி ஆம் முடிஞ்சது என்று சொல்லி இருவரும் அவரர் வேலை பார்க்க சென்றோம். இந்த கதை பிடித்து இருந்தால் சொல்லுங்கள். ஆண்ட்ரே அவளை எப்படி முடித்தேன் என்பதை அடுத்த கதையில் சொல்கிறேன். நன்றி.